வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வருவாய்த்துறையில இளநிலை வருவாய் ஆய்வாளர், இளநிலை உதவியாளர்னுடைய முதல் மாத சம்பளம், அவங்களுக்கு உண்டான பதவி உயர்வுலாம் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இது நடந்து முடிந்த குரூப் 4 எக்ஸாம்னுடைய எக்ஸாம் முடிஞ்சு அதனுடைய ரிசல்ட் அதுக்கப்புறம் இப்போ சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிறதுக்கான டேட் சொல்லி அடுத்த ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால, அதில விஏஓ, இளநிலை வருவாய் ஆய்வாளர், டைப்பிஸ்ட்டு, ஸோ இந்த மாரிலாம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல கிராம நிர்வாக அலுவலருடைய சம்பளம், அவருடைய பதவி உயர்வு பத்திலாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில இப்போ இன்னைக்கு பார்க்க போறது ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்னுடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர பொறுத்தவரைக்கும், இளநிலை வருவாய் ஆய்வாளர், ஆல்ரெடி இளநிலை உதவியாளர்ன்னு இருந்தாங்க. இவங்களுக்கு இப்போ இளநிலை வருவாய் ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்ன்னு அந்த பெயர் மாற்றியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்புட்ன்னா ரூ. 19,500 அப்படிங்கிறது 71,900 அப்படிங்கிற லெவல் 8 அப்படிங்கிறதுல வச்சுருக்காங்க. லாஸ்ட்டு 7த் பே கமிஷன் படி இந்த லெவலில் இருக்கிறாங்க. ஸோ இவங்கள அடிப்படை ஊதியம் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 19,500 இவங்களுடைய அடிப்படை ஊதியம், பேசிக் பே. அகவிலைப்படி பார்த்தீங்கன்னா 55% இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய டியர்னஸ் அலவன்ஸ் 55%. ஸோ இவங்களுக்கு உண்டான அமௌண்ட் ரூ. 10,725. அதுக்கடுத்து இவங்களுடைய ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வாடகைப்படி ரூ. 800 கிடைக்கும். அதே மாதிரி மருத்துவப்படி மெடிக்கல் அலவன்ஸ் ரூ. 300 கிடைக்கும். ஸோ சரிங்களா? இவங்களோட ஊதிய விபரம் மொத்தம் ரூ. 31,325 இவங்களோட ஊதிய விபரம். அதில் கட்டாயப்படுத்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ், கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம் 2003 ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2003லேருந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய அடிப்படை ஊதியம் அகவிலைப்படியிலிருந்து 10% எடுப்பாங்க. அதில் 10% சிபிஎஸ் கட்டாயப்படுத்தம் பிடிப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எவ்வளோ பிடிப்பாங்க அப்புட்ன்னா ரூ. 3,023 அப்படிங்கிறது சிபிஎஸ் கட்டாயப்படுத்தம் பிடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கடுத்து நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது ஒரு ரூ. 300 அமௌண்ட் கட்டாயப்படுத்தம் பிடிப்பாங்க. அதே மாதிரி ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் குடும்ப நலநிதி ஒரு ரூ. 110 கட்டாய பிடித்தம் பிடிப்பாங்க. அதுக்கடுத்து ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எஸ்பிஎஃப்னு சொல்லக்கூடியதில் ரூ. 70 பிடிப்பாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 3,503 கட்டாய பிடித்தம் பிடிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ இவங்க மொத்த ஊதியம் எவ்வளோ வாங்குறாங்க? ரூ. 31,325லிருந்து கட்டாய பிடித்தம் ரூ. 3,503 போக பேலன்ஸ் நிகர ஊதியமாக ரூ. 27,822 முதல் மாத சம்பளமாக குரூப் 4ல் ஜூனியர் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கு முதல் மாத சம்பளம் கிடைக்கும். சரிங்களா? சரி, அடுத்து இவங்களுடைய பதவி உயர்வு பார்த்தோம்னா, முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பதவி உயர்வு அடுத்து கொடுப்பாங்க. அந்த பதவி உயர்வு அடையிறதுக்கு இவங்க என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவங்க ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக 2 ஆண்டுகள் பணி முடித்த உடனே அவங்க இப்போ டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி லெவலில் வைப்பாங்க. ஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மாவட்ட முதுநிலை அடிப்படையில் தான் அவங்களுடைய பதவி உயர்வு சீனியாரிட்டி வைக்கிறதே வைப்பாங்க. ஸோ அந்த 2 ஆண்டுகளுக்குள்ளே இவங்க என்னென்ன பண்ணணும் அப்புட்ன்னா, இவங்க ஜாயின் பண்ண அந்த தேதியின் அடிப்படையில் அவங்க பணிவரன் முறை பண்ணிடுவாங்க. அதற்கடுத்து பணிவரன் முறை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 2 வருடத்துக்குள்ள பவானி சாகர் பயிற்சி 41 நாள் ட்ரெய்னிங் வைப்பாங்க. ஈரோடில் பவானி சாகர் பயிற்சி. ஸோ அதில் ஒரு 5 பேப்பர் அவங்களுக்கு எக்ஸாம் வைக்கிற மாதிரி வைப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பணிவரன் முறை, பவானி சாகர் பயிற்சி 2மே முடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு தகுதியான் பருவம் 2 ஆண்டு முடித்ததற்கான இதை அறிவிச்சிருவாங்க. அதுக்கு தகுதியான் பருவம் முடித்தாலும் இவங்களுக்கு அடுத்த அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, துறை தேர்வுகள் அடுத்து தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும். ஸோ அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பதவிக்கு போகிறதுக்கு இவங்க டிபார்ட்மெண்டல் டெஸ்ட் எழுதியிருக்கணும். ஸோ டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ரெவென்யூ பேப்பர் டெஸ்ட், ரெவென்யூ டெஸ்ட் 1, அப்புறம் ரெவென்யூ பேப்பர் டெஸ்ட் 2, அப்புறம் ரெவென்யூ டெஸ்ட் 3 அப்படிங்கிற 3 பார்ட் இருக்குது ரெவென்யூ டெஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 3 ப்ளஸ் ஆஃபீஸ் மேனுவல், அலுவலக நடைமுறை, இந்த 4 சப்ஜெக்ட் 4 எக்ஸாமே அவங்க தேர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க தகுதியான் பருவத்துக்காக அடுத்து எலிஜிபிளுக்கு உண்டான அடுத்த இதை கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு. அதுக்கடுத்து துறை தேர்வுகள் தேர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து நிலளவை பயிற்சி மற்றும் செட்டில்மெண்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு 30+7 37 நாள் கொடுப்பாங்க. இதெல்லாம் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க பேனலில் எலிஜிபிள். இவங்க அடுத்து பதவி உயர்வு, முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பதவி உயர்வுக்கு எலிஜிபிள். ஏற்கனவே நம்ம இப்போ கிராம நிர்வாக அலுவலருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். இதே குரூப் 4ல் வரக்கூடிய விஏஓனுடைய ஸ்கேல், அவங்களுடைய சம்பள விவரம்லாம் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோக்குள்ளேயும் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ.